இபிஎஸ் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அவரு அதிமுகல தொடர்றதுக்கு லாயக்கே இல்லாதவர் தான் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்றாரு. அதை எப்படி பாக்குறது அப்போ? இல்லைங்க, நான் தான் சொல்கிறேனே, முதல்ல வந்து இதில் வந்து ஒரு அரசியல் அர்த்தம் ஒன்று இருந்ததுன்னா என்னால் அதை பேசுறதுக்கு முடியும். இப்போது இதில் வந்து இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு ஃபேஸ் டேமேஜிங், அவரோட ஃபேஸ் வேல்யூவை உடச்சிருக்காரு. இந்த நீ தலைவன் இல்லை, தலைவன்றவன் இவன், அவன் புதுசாக வந்திருக்கான் பார், இவன் தான் தமிழகத்தின் தலைவன் சொல்லும்போது இவருக்கு என்ன ஆகும்? முதல்ல என்ன சொன்னார்? முதல்ல கருத்து அவர் அஇஅதிமுக இல்லை, எனக்கு என்ன பதில்னாரு. இன்னைக்கு நாளாக நாளாக கருத்து ரொம்ப ஹார்ஷாக வர ஆரம்பிக்குதுன்னா அவ்வளோ டென்ட் ஆயிருக்கு ஃபேஸ், அவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு. அதிமுகவில் இருக்க தகுதியே இல்லை. சந்தோஷம், நீங்கள் இருந்துக்கங்க, மக்கள் முடிவு பண்ணட்டும். அஇஅதிமுக ஓட்டு அந்த அம்மையார் இருக்கும்போது 45, 48, 49ன்னு போன பர்சன்டேஜ் இன்னைக்கு கூட்டணி வச்சே 18-19% தான் வாங்க முடியுது. 15 தொகுதிக்கு மேலே பாராளுமன்ற தொகுதிகளில் டெபாசிட் இழந்து 3வது நிலைக்கு போய் பாஜக கிட்ட, தமிழகத்தில் பாஜக கிட்ட அஇஅதிமுக தோற்கும்னா அப்போ அஇஅதிமுக தான் திமுகவான எதிரின்னு நினைக்கிறீங்களா?